Hello viewers, welcome back to our channel. This is Obito's Play. நம்ம இன்னைக்கு Beyblades unbox பண்ண போறோம். நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. யார்கிட்ட வாங்குனேன்னா வேற யாருமே இல்ல. Beyblades அவருக்கு என்ன வாங்குனேன். So நான் தொடக்காம தான் வச்சிருக்கேன். So பாருங்க. So இப்போ intro போட்டு unbox பண்ணிடலாம். Introduce you. நம்ம என்ன Beyblade unbox பண்ணோம்னா ஒரு Beyblade இல்ல ரெண்டு Beyblade ஸ்க்ரூ ட்ரைடன்ட் இல்லனா அது ஸ்பைரல் ட்ரெப்யூன்னு சொல்லுவாங்க அதுக்கு சைட் எக்ஸ்காலிபர் இல்லனா வாயோட சர்ச் எக்ஸ்காலிபர்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆயுதத்தை இப்போ எடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாம் இப்போ ஒரு கோடாலே போட முடியுமான்னு பார்ப்போம் போட்டாச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் ஐயா இந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம என்ன பண்ண போறோம்னா குப்பையில் தூக்கி வச்சு போகிறோம் ஸோ பாருங்க பேக்கேஜ் நல்லா காமிக்கூடாது அட்ரஸ் இருக்கும் ஸோ ஏதோ ஓட்டிருக்காங்களா இப்படி தோப்போம் இந்த முடியல இப்படியா இருக்குமோ எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓ இப்படியா எப்படியும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம நார்மலா படிக்கிற நியூஸ் பேப்பர்னா இப்போ பபிள் ராப் பிடிக்கணுமா ஓகே இப்போ பிடிச்சிடலாம் இப்போ ஸ்க்ரூ ட்ரைடன்ட் தெரியுது ஓ டபுள் பபிள் ட்ராப்பா ஓகே ஸோ பார்த்துக்கோங்க திஸ் இஸ் ஸ்க்ரூ ட்ரைடன்ட் வால்ட்டோட தம்பி யூஸ் பண்ண ஒரு Beyblade இந்த டிரைவர் ஃபுல்லாக மெட்டல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டிரைவர் வெறும் கிராஷ் ராப்ட் ஒர்க்கும் இந்த ஸ்க்ரூ ட்ரைடன்ட் மட்டும்தான் இருக்கும் டிரைவர்னு சொல்லலாம் கூட ஃப்ரேம் விட்டுருக்காங்க ஓகே இருக்காங்க இப்போ இதைய பாருங்க இதுனா இதுக்கு பேர் சர்ச் எக்ஸ்காலிபர்னு சொல்லுவாங்க இது ஒரு அட்டாக் டைப் இது ஸ்வாடை வச்சு செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் ஸ்வாடில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே செடி ஸ்டிக்கரே ஒட்டல Beyblade ஓகே இது பார்த்துக்கோங்க ஓகே நம்மளோட ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னா கண்டுபிடிங்க அது ஒரு டிரைவர் பச்சை செல்லுக்கு ஒரு வில்லத்து ஒரு டிரைவர் 3 2 1 எஸ் ஸ்பைரல் லாஸ்ட் லூயினோட ஒரு டிரைவர்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்டாக கிடச்சிருக்கு ஓகே நம்ம பார்ட்ஸை பார்த்துடலாம் பாக்ஸை ஓரமாக வச்சிடலாம் லாஸ்ட் லூயினா டிரைவர் போன தடவை நம்ம ஹீட் சாலமாண்டர் வாங்கியிருப்போம் என்ன கிடைச்சுன்னா இந்த மாங்கா வெர்ஷன் ஆஃப் ஹோரசூட் Beyblade அதோட லேயர்னா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இதோட டிஸ்க் கிடைக்காது ஏன்னா ஒரு ஃப்ரேம் தான் ஃப்ரீ கிஃப்டாக தருவார்
ஓகே இது ஓரமாக வச்சிடலாம். நம்ம பேப்ளேட் வச்சிருப்போம். இது ஸ்க்ரூ ட்ரைடன்ட். இது வந்து ஸ்க்ரூ ட்ரைடன்ட்டும் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்பைரல் ட்ரிப்டிவ்னு சொல்லலாம். இது வந்து சர்ஜ் எக்ஸ்காலியஸ், இல்லைன்னா சைஸ் எக்ஸ்காலிபிள் கூட சொல்லலாம். சரி பார்ட்ஸாக பார்ப்போம். இது வந்து டர்போ சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து டர்போ பே கிடையாது, இது காட் சிப் இருக்குது பாருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இதோட காட் சிப் கிடையாது, இது வேறு பேப்ளேட்டோட காட் சிப். பேப்ளேட் பஸ் கார்டில் காமிச்சிருக்க மாட்டாங்க, டர்போ சீரீஸில் இருந்தால் காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லோ விஷயம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரப்பர் ஆட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன கலர் இது, ஆரஞ்சு கலர் மாதிரி இங்கே தெரியுது பாருங்க. இது வந்து ரப்பர். இது வந்து ரைட் ஸ்பின்னும் இருக்கலாம், லெஃப்ட் ஸ்பின்னும் இருக்கலாம். அங்கே வந்து இந்த ரப்பரில் பட்ஸ்னால் இது வந்து ஃபேஸ்னரோட மெத்தட் இருக்குல்ல, ஸ்பின் ஸ்டீல், அதே மாதிரி அவங்களோட ஸ்பின் வந்து இது ஆட்டியை போட்டு சுற்றி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஆனிமி சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்க் வந்தால் இப்போ என்ன டிஸ்க்னா 1 2 3 4 5 6 7 8 டிஸ்க்னா தந்துருக்காங்க. வித் ஒரு ஃப்ரேமோட கழிக்க முடியுமா? இங்கே பாருங்க, இப்போ இங்கே இருக்குடா, இங்கே இருக்குடா. இப்போ இதைய வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணா இந்த ஃப்ரேமோட பேர் பவுண்ட். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே 8 டிஸ்கவுண்ட் இருக்காங்க. நம்ம என்னது வேஸ்ட்டாக போச்சா? ஓகே, இப்போ டிப் கிட்ட போயிடலாம். அதாவது டிரைவர், இந்த டிரைவரோட பேர் வெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரைவரில் டிப் ஃபுல்லாகவே மெட்டல் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேன், இது ஒரு ஸ்டார்னா டைப், அதுவும் ரைட் ஸ்பின் பேப்ளேட். ஸோ இந்த மாதிரி டிரைவர் வந்துட்டு ராஸ்ட்ராப்டவருக்கும் ஸ்பைரல் ட்ரிப்டிவ்க்கும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னாச்சு? இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ சர்ஜ் எக்ஸ்காலிஸ் இதோட பாட்டெல்லாம் கிளிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்காலியஸ் இல்லைனா எக்ஸ்காலிபர் கூட சொல்லலாம். இதோட ஸ்வார் பாருங்கள், இப்போ லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இதோட ஸ்வாட் டைப் பேப்ளேட். இது வந்து அட்டாக் டைப்பு, அதோட ஐஸ்பின்னோட. ஓகே, லேயரை பார்த்தாச்சு. ஃபுல்லாக ரெட்டு கலராக தான் இருக்குது. இவங்க வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பேப்ளேட் ஃபஸ்ட் ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு சீசனில் வந்துட்டு இவர் வந்து சுப்ரீம் ஃபோனில் இருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசனில் காட் சீரீஸ் இல்லைன்னா எவல்யூஷன் சீரீஸில் வந்து இவர் வந்து பிக் ஃபைவ் சேர்ந்துருப்பார். ஓகே, இது வந்து இதோட டிஸ்க்கு. இது ஒரு 1 டிஸ்க் அட்வான்ஸாக இருக்குது. ஓகே, இதுக்கு எத்தனை ஸ்டாரு? 3 ஸ்டார் டிஸ்க்கு. நம்மளுக்கு எப்போவும் 4 ஸ்டார் 5 ஸ்டார் டிஸ்க் தான் கிடைக்கும். என்ன இவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது? சரி, ஸ்பைரல் ட்ரிப்டிவ் பார்ப்போம். அது எவ்வளோ ஸ்டாரு? 1 ஸ்டார் டிஸ்கா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1 ஸ்டார் டிஸ்க் கிடைக்குது. வெறும் 1 ஸ்டார் டிஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட டிரைவர் ஃபுல்லாக மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட பேர் அயன் டிரைவர். அந்த டிப் ஃபுல்லாக மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, அதனால இதுக்கு பேர் அயன் டிரைவர். ஸ்பைரல் ட்ரிப்டிவ் அந்த மாதிரி கிடையாது. என்ன டார்க் டூன் சைஸ் இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஒரு கேம் நடந்து விட்டு டார்க் டூன் சைஸ் இல்லை, பார்த்தா அது மாதிரி தெரியல. ஆனால் இதில் ஃப்ரீஸ் பண்ண ஆகும் டார்க் டூன் சைஸ் இல்லை. ஆனால் சர்ஜ் எக்ஸ்காலிஸ்க்கு பார்ப்போம். இல்லை, நடக்கல. ஏன்னா இது தக்காசாமி பாருங்க, ஒன் தண்டுக்காக பாரு ஸ்பைக் மாதிரி டிஸ்க். அங்கே இது வெறும் சர்ஜ் எக்ஸ்காலிஸ் பேப்ளேட் மட்டும்தான் இது மாதிரி டிரைவர் இருக்குது, வேறு எந்த பேப்ளேட்டும் கிடையாது. சரி, அசம்பிள் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ் பண்ணோம், அதுக்கு போய் ட்ரிபிள் சேவர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்க,
இப்போ இங்கே ஸ்வாட் எங்கே போச்சு? இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு ஷார்ப்பாக இருக்குது, இங்கேயும் ஒரு ஷார்ப்பாக இருக்குது. இப்போ ட்ரிபிள் சேவர் பண்ணோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்ட்டு வச்சு இப்போது டெஸ்ட் லான்ச் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் பேட்டில் போக முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த 2 பேப்ளேடோட யூசர்ஸ் யாருன்னா, இந்த பேப்ளேட் யூசர் வந்து ஜாண்டர் ஷாக்டேரா சுப்ரீம் 4 பேப்ளேட் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்திருப்பார். அதே பிக் ஃபைவ்ல வந்து செகண்ட் சீசனில் இருந்திருப்பார் பேப்ளேட் பர்ஸ்ட் கார்டில். அதுக்கப்புறம் பேப்ளேட் பர்ஸ்டர் போல் அவரோட பேரே சாச்சிருப்பார். அவர் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜேவியர் போர்கார்டும் இவனை மீட் பண்ணி அவனோட பேப்ளேட் வேறு மாதிரி இருக்கும்னு பார்த்தா அவர் கையில் பேப்ளேடே இல்லை. அவர் ஜேவியர் போர்கார்ட் கிட்டனா இந்த எபிசோட்லேயே காமிச்சிருப்பாரு. அவனோட பேப்ளேட் வச்சு விளையாடுவார். அதுக்கப்புறம் அவரோட கம்பேக் சீசன் வந்து வாட்ச் ஸ்ட்ரைக், அதுவும் ஒரு டிஜிட்டல் லான்ச்சரில் லான்ச் பண்ணுவார். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். டக்காட்டாமி ஃபேன்ஸ், உங்களுக்கு கேட்க மனசுக்கு கஷ்டமான இருக்கும். டிவி சீரீஸ்க்கு அப்புறம் நான் வந்து டக்காட்டாமி பேப்ளேட்ஸ் கலெக்டே பண்ண மாட்டேன். நான் வந்து ஹேஷ்ப்ரோ பக்கம் போயிடுவேன். ஏன்னா ஹேஷ்ப்ரோ பேப்ளேட்ஸ்னால் காமிச்சிருப்பாங்க. அதனால ஜஸ்ட் ஃபார் கலெக்ஷன் பர்பஸ் நான் பண்ணுவேன். பேட்டில் பர்பஸ் வாட்ச் ஸ்ட்ரைக்கு பண்ணவே மாட்டேன். ஏன்னா டைனமைட் பேட்டிலேயே டக்காட்டாமியோட வம்சமே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் ஒரு சில பவர்ஃபுல்லான பேப்ளேட்ஸ் கண்டிப்பாக வாங்குவேன். இதோட யூஸர் நான் சொல்லிட்டேன். இதோட யூஸர் யாருன்னா வால்ட்டோட தம்பி டோக்கோ ஆய். இதோட யூஸர் வந்து வால்ட்டோட தம்பி. அந்த சொல்லிட்டல டிஸ்பிளேயை பார்த்துக்குவாங்க. இதுதான் டோக்கோ ஆய். ஓகே, நம்ம எல்லாம் மறந்துட்டே இருக்கோம். இந்த பேப்ளேட் மட்டும் வாங்கினது ஒரு 799 வாங்கினேன். பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரிங் லான்ச்சர் போக கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேண்ட் பவர் வச்சு நான் பண்ண போகிறோம். 3, 2, 1 let it rip. ஸ்டாமினா டைப் பேப்ளேடு சென்டர் பிடிச்சி சுட்டிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கீழே இருக்கிற பார்ப்போம் எப்படி சுட்டுறான்னு. ஓகே, இப்போ சர்ஜ் எக்ஸ் கேலிஸ் வச்சு ஒரு பேட்டில் பண்ணலாம். பேட்டில் கிடையாது, அதுக்கும் ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணோம்ல. ஓகே, இப்போ சர்ஜ் எக்ஸ் கேலிஸ்க்கு வந்து ஸ்டாமினா இருக்கவே இருக்காது. ஏன்னா இவனோட டிப்பு அப்படி ரொம்ப ஃப்ளாட்டாக கிரிக்கெட்டிங் ஸ்டாமினா கொஞ்சம் கூட இருக்காது. ஓகே, இப்போ லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 let it rip. ஸ்டாமினா போயிடுச்சு. நானும் சொன்னாலே சீக்கிரமாகவே ஸ்டாமினா நின்றோன்னு. ஒரு 1 minute வரைக்கும் சுற்றி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், சொன்னமாயே விட்டான் பாருங்க. ஓகே, இப்போ ஸ்பைரல் ட்ரிப்டினுக்கும் சர்ஜ் எக்ஸ் கேலிஸ்க்கும் ஒரு பேட்டில் வைப்போம். இப்போ ஸ்பைரல் ட்ரிப்டினை வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறேன். 3, 2, 1 let it rip. Let it rip.
பண்ணியிருக்கு. போச்சா இல்லை, நம்ம தப்பாக ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போனா ஃபஸ்ட்டு ஃபினிஷில் இருக்கோம் இப்படி ஃபிட் பண்ணானா. ஸோ எப்படி ஃபிட் பண்ணோன்னா இங்கே ஒரு இங்கே இருக்கிறப்பாங்க, இங்கே ஒன்று இப்படி இருக்குடா, இது ஷார்ப்பாக இருக்கும். இதை வந்து இங்கே பாருங்க, இது இப்போ இங்கே சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக பஸ்ட் ஆகிடும். அதாவது அந்த பேப்ளேட் பஸ்ட் ஆகிடும், நம்ம பேப்ளேட் பஸ்ட் ஆகாது. இப்போ 1 2 அதுக்கப்புறம் பச்சைக்குன்னு பஸ்ட் ஆகிடும். இந்த மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ திரும்ப லான்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிளிக்ஸ் பார்த்துக்கோங்க, இதோட கிளிக்ஸு. இப்போ மைக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஸ்பைரல் ட்ரிப்ளினோட கிளிக்ஸ் பார்த்துக்கோங்க. சட்டமாகவே இல்லை கிளிக்ஸு. இப்போ சர்ச் எக்ஸ்பிளரேஷன் கிளிக்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம தப்பா ஃபிட் பண்ணிட்டோம்.